ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாப்பா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. என்னடா செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு வேறு என்னமோ காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வெளியே விறகு அடுப்பில் சோறு பொங்குவோன்னு நினச்சேங்க. அதனால் சரி வெளியே வச்சுருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சின்ன பாத்திரத்தை வச்சு வெளியே சோறு பொங்கியிருக்கீங்க. சரி இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு பொங்கி தான் பார்ப்பேன். விறகு வேறு நிறையா கிடந்துச்சு. அதனால் அந்த விறகு வச்சு கொஞ்சம் சோறு பொங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு வெளியே சோறு பொங்கிக்கிட்டு இருந்தேங்க. வீடியோ என் வீட்டுக்காரர் எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. காலையில் சோறு பொங்கிக்கிறதுக்கிலே வெயில் பட்டே கலட்டுதுங்க. இங்கே எல்லாத்துக்கும் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர்த்திக்கும் மழையே பெய்ய மாட்டேங்குது. அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம பையன் இப்போ ஸ்கூல் போகிறக்கு மாதிரி நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல. சேர்ந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுனால என்ன வைக்கலாம் பார்க்க சாம்பார் தாங்க. சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் கிடந்துச்சு. சரி பாவக்காய் வாங்கிக்க ஒரு 10-15 நாள் ஆச்சு. கொஞ்சோண்டு பாவக்காவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தண்ணியை காலையில் போட்டு விட்டாச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தண்ணி வேணும்ல. அவங்க தண்ணி போட மாட்டாங்க, நம்ம போட்டால் தான். அதனால் தண்ணியும் போட்டு விட்டாச்சுங்க. மாவு எடுத்து வச்சுருக்கேன். காலையிலக்கு தோசை விட்டதுக்கு மாவு எடுத்து வச்சாச்சு. மாவுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிடுவான். அதனால் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்குங்க. பாய்.